ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குமா? ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்க ஆட்சியில் எல்லாமே சுதந்திரமாக இருந்தது. பெண்கள் சுதந்திரமாக வெளியே போனாங்க வந்தாங்க. இந்த ஆட்சி ஒன்றும் இல்லை. ஓட்டு போடும்போது வந்தாங்க, எம்எல்ஏவோ எம்பி எல்லாரும் வந்தாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. யார் வந்தாலும் சரிப்பா, நல்லது செய்ய வேண்டியதா. யார் வந்தாலும் எல்லாரையும் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஜிவிஆர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தாருன்னா நாங்கள் எதனா கேட்க கொள்ள இருக்கோம். நாங்கள் போய் கேட்போம், என்ன செய்வார். இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக ஆட்சி மாற்றம் வரணும். ரெட்டலை வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி வந்தால் தான் நல்லா இருக்கும். அவர் தான் நல்ல நன்மை மகளிருக்கு எல்லாம் நன்மை பண்ணிக்கிறார். எஜுகேஷன் பண்ணியிருக்காரு. ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். அங்கே ஓட்டு போடுற இடத்துல அதை தேர்ந்தெடுக்கலான்றது. இந்த வாட்டி அண்ணன் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப நாங்களாம் நினைக்கிறோம். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே தான் வருவோம். ஏடிஎம்கேல எல்லாம் ஒழுங்காக நடந்தது. இப்போ குடிப்பு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது இல்லையா? விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் இன்னும் ஓரிரு நாட்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளது. சென்னையின் முக்கிய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் மக்களின் மனநிலை மற்றும் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை கேட்டறிவோம். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குமா? ஏடிஎம்கே. ஏடிஎம்கேல எல்லாம் ஒழுங்காக நடந்தது. இப்போ குடிப்பு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது இல்லையா? ஏடிஎம்கே வந்தால் இந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டு முன்னாடியே பார் இருக்குது. யார் எடுத்தாங்க? யாரும் எடுக்கல. இல்லை, அதனால ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்தோம். ஏடிஎம்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஏடிஎம்கே? அவங்க ஆட்சியில் எல்லாமே சுதந்திரமாக இருந்தது. பெண்கள் சுதந்திரமாக வெளியே போனாங்க வந்தாங்க. குடி தொல்லை இல்லாமல் இருந்தது. கெஞ்சா தொல்லை இல்லாமல் இருந்தது. இப்போ சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் ரொம்ப கெட்டு வெளியே நடக்கவே பயமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே இந்த ஏரியாக்கு யார் வந்துட்டு? எங்களுக்கு சேவியர் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா? ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஏடிஎம்கே? அவங்க வந்து நல்லா மக்களுக்கு நல்லா செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே கெஞ்சா குடி எல்லாமே இருக்குது. யாருமே நடமாட முடியல. சின்ன பசங்க கடை கூட அனுப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது இப்போல்லாம். அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எங்களோட கட்சி எங்கள் ரோடு ஒரு 6 மாதம் 7 மாதமாக ரோடு சரியாக போடல. கீழே ஊந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இது பண்ணுறாங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயமாக இருக்குது. கொஞ்சம் துணைக்கு வேணுமா, ஃபுல்லாக கெஞ்சா இது இந்த இதுவே வானான்றோம் நாங்கள். எங்களுக்கு அதனால ஏடிஎம்கே வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். எங்களுக்கு பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எங்களுக்கு மெயினாக அதுதான். எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். எங்கள் பொண்ணுங்களுக்கு எல்லாருமே எவ்வளோ பேருங்க குழந்தைங்க அனுப்பத்துக்கு வெளியே பயப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு. இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி வந்தானே. ஏன் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்? அவர் வந்தால் எல்லாம் செய்வார், கொள்வார். இந்த மாதிரி அராஜ்யங்கள்லாம் நிறைய இருக்காது. எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? ஜேவிஆர் வந்தால் நல்லாயிருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு வருவார். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்? யாருவோ அவர் தான் வரப்போகிறாரு. இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்? ஒரு ஆட்சி மாதிரினா நல்லாயிருக்கும். உங்க ஏரியால யார் வந்துட்டு ஏடிஎம்கேல? ஏடிஎம்கேல ஜேவியர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? அண்ணா டிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன் அண்ணா டிஎம்கே? இந்த ஆட்சி ஒன்றும் இல்லை. ஓட்டு போடும்போது வந்தாங்க, எம்எல்ஏவோ எம்பி எல்லாரும் வந்தாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. ரோடு ரிப்பேர், குழா ரிப்பேர் எல்லாம் நாங்களே தான் பண்ணிக்கிறோம். யாரும் முன்னே நின்று செய்யலை. நாங்கள் அண்ணா டிஎம்கே வரணும்னு எதிர்பார்க்குறோம். உங்க தொகுதியில யார் வந்துட்டு? இந்த ஜேவியர் நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தாலும் சரிப்பா, நல்லது செய்ய வேண்டியதா. யார் வந்தாலும் ஓகே தான். உங்க தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்கும்? ஜிவிஆர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஜேவிஆர்? அவர் வந்தாருன்னா நாங்கள் எதனா கேட்க கொள்ள இருக்கோம். நாங்கள் போய் கேட்போம், கொள்ளுவோம், என்ன செய்வார். ஒரு நம்பிக்கை தான். எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் தோணும். ஏன் ஏடிஎம்கே? ஏடிஎம்கேல எடப்பாடி, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற ஜேவிஆர் இவங்க எல்லாமே வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பிகாஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு வருது. ஸோ கம்ப்யூட்டர் இங்கே ஏரியாவில் நியர்பையில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சென்டர் இதெல்லாம் ரொம்ப புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்த ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணும். ஸோ ஏடிஎம்கே அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வந்தாலும் நல்லது செய்தால், பொதுமக்களுக்கு நல்லது செய்தால் சந்தோஷம். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? ரெட்டலை வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ரெட்டல்? எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு படிப்பு செலவில் இருந்து பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு நல்லாயிருக்கும். உங்க தொகுதியில யார் வந்தா நல்லா இருக்கும்?
விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி வந்தது தான் நல்லா இருக்கும். அவர் தான் நல்ல நன்மை மகளிருக்கு எல்லாம் நன்மை பண்ணிக்கிறார், எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்காரு. அவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யார் வந்தாலும் இந்த ஆட்சியெலாம் நல்லா இருக்காது. இன்றைக்கி இந்த கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்க சொல்ல ஒன்று கூட தேராது. தளபதி தான் ஆட்சிக்கு வரணும். இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு, கல்வி வாய்ப்புகளுக்கு, பெண்களுக்கு வீட்டை தேடி மருத்துவம், முதியோர்களுக்கு வீட்டை தேடி ரேஷன் பொருள் இதெல்லாம் கொடுக்குற தளபதி விட்டால் வேறு யாரும் வர முடியாது. அவர் தான் வரணும் ஆட்சிக்கு மீண்டும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆட்சி மாற்றம் யாரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுதான் யார் வந்தாலும் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் பார்த்துட்டோம், பார்க்காதவங்க வந்தால் நல்லா இருக்கும். பார்க்காதவங்கன்னா யாரை சொல்றீங்க? யார் இருந்தாலும் நல்லவங்களா இருக்கணும். அதான் யாரை சொல்றீங்க? யார் பார்க்காத ஆள் இப்போ யாருக்கு இருக்குது? டிவிக்கேவா? யாரும் தெரியும். யாராக இருந்தாலும் எல்லாரையும் பார்த்தாச்சு, பார்க்காத ஆளுங்க வந்தால் நல்லா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் எங்களுக்கு வயசு 67 வயசு ஆகுது. நான் எல்லாரையும் பார்த்துட்டோம். ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி யார் வருவாங்க யார் போவாங்க தெரியாது. யார் வந்தாலும் அண்ணன் சொன்ன மாதிரி நல்லவங்களாம் வந்தால் சேர்த்தோம். ஜெயலலிதா அம்மா நல்லவங்க நல்லா இருந்தது. அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ லஞ்சம் தான் ஓவர் ஆகுது. அதுக்கு அவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து மக்களாக தேர்ந்தெடுத்தா நீங்க தானே மக்கள், நீங்க தானே தேர்ந்தெடுக்கணும். ஆமாம் நான் ஒரு ஆள் போட்டால் போருமா? இப்போ உங்களோட ஒப்பீனியன் தான் நான் கேட்குறேன். என்னுடைய ஒப்பீனியன் மக்களாக பார்த்து தேர்ந்தெடுப்பாங்கம்மா. அதுக்குன்னு ஒரு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம், இந்த 1000 ரூபா வாங்கின்னு ஓட்டு போடுறது, 2000 ரூபா வாங்கி ஓட்டு போடுறது கொடுக்குறதுலாம் தப்பான கதை. ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு சம்பளம் மாதிரி, இது ஒரு நாள் சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ஓட்டுக்கோசம். ஓட்டு போட்டோம், ரோட்டில் இருக்கிறான், ஓட்டு வாங்கினா ஏசியில் இருக்கிறான் இல்லையா? நீங்கள் போய் கேளுங்களேன், துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடல நீ, அதான் கேட்பாங்க. அதனால் மக்களாக பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. அது இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஆட்சி மாற்றம் வரணும். புதுசா ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும். எடப்பாடியும் வரக்கூடாது, கலைஞர் வரக்கூடாது, விஜய் வரணும். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லது செய்வாங்க. விலைவாசி கொஞ்சம் கம்மியாகும். எல்லாம் மாறி இவங்களே தான் வராங்க, 2 பேரும் வராங்க. வரக்கூடாது, ஆட்சி மாற்றம் வரணும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாக மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க, மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கஷ்டத்தை உள்வாங்கி அப்படி உள்ளவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் யாரையும் நினைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிக்கட்டும், அங்கே ஓட்டு போடுற இடத்துல அதை தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கோம். இந்த எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும் நாடு எப்படி போயிட்டுருக்கு, எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அண்ணன் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாங்களாம் நினைக்கிறோம். அவர் தான் வரணும், அவர் தான் கண்டிப்பாக வரணும். எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான், கண்டிப்பாக அவருக்கு தான். விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே நல்லா இருந்துச்சு, எந்த தொல்லையும் இல்லாமல் இந்த மைண்ட். இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த எலெக்ஷனில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தான் வருவோம். ஏன் டிஎம்கே? டிஎம்கே நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியே இல்லையே. எடப்பாடியை நம்பி ஓட்டு போட முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நிறைய கட்சி வந்திருக்குமா? அவங்களுடைய திறமை என்ன இருக்குதுன்னு அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. நிரூபித்து காட்டினா தான் நம்ம அவங்க ஒர்த்து இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும், இல்லை அதுக்கு போட முடியும். இவங்க நிரூபித்து காட்டியிருக்காங்க. 75 வருஷம் பாரம்பரியமான கட்சி. தலைவர் நல்லா பண்ணுறாரு. ஸோ அவரை நம்புவாங்களா, இல்லை எடப்பாடியை, இல்லை நாம் தமிழரை, இல்லை விஜயை எல்லாம் நம்ப முடியுமா? புதுசாக ஒன்று தேவை தான். நாட்டுக்கு ஒரு இதே கட்சி இருக்க தேவை, புது கட்சி இருக்கணும் தான். இருந்தாலும் நம்மளை ஒப்படைக்கணும்னா நம்மளுக்கு ஆளக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து தான் போடணும். அதனால நான் டிஎம்கேக்கு போடுறேன், டிஎம்கேக்கு தான் போடுவேன்.